எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி ஓணம். ஸோ கேரளா ஸ்டைலில் எப்படி வந்துட்டு ஸ்பெஷல் மோர் கறி பண்ணுறதுன்றத பார்ப்போம். மோர் குழம்புக்கு வந்துட்டு தேவையானது நம்ம வந்துட்டு கர்ட் வந்துட்டு நல்ல புளிப்புள்ள தயிர் எடுத்துக்கணும். அந்த தயிர் வந்துட்டு தண்ணி ஊற்றி மோராக்கி நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ண அப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன் காரத்துக்காக. கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்த அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு அதையும் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச காய் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டுக்கலாம், வெள்ளை பூசணிக்காய் இல்லை மஞ்சள் பூசணிக்காய், எந்த காய் வேணுனாலும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் காய் ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மசாலாவோடு திரும்பவும் போட்டு வதக்கி எடுத்த அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மோர், அந்த மோரில் வந்துட்டு இந்த மசாலாவை வந்துட்டு இது வந்துட்டு காய் வெந்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. வெந்த அப்புறமா இந்த தயிரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் காய் போடலன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. காய் வந்து ஆப்ஷனல் தான். வெறும் மோர் கறியாக கூட நீங்கள் கொடுக்கலாம். சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் சாதம் வடிக்கிறப்பவே அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் உப்பு இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் 2 காம்பினேஷனும். ஸோ உப்பு வந்துட்டு ஒன்று இதில் நிறைய போட்டுக்கோங்க, இல்லைன்னா வடிக்கிறப்ப சாதத்தில் போட்டுக்கோங்க. இதோட கூட வறுவல் எது வேணா இருந்தாலும் ஓகே. வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, அது கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது மோர் குழம்பு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச கறி இது. பிகாஸ் அவங்களுக்கு காய் இல்லைல்ல, அதனால ஸோ தே வில் என்ஜாய். அதனால் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.